நான் ஏதோ ஏன தானமாக தான் வச்சேன் பிரியாணி. ஆனால் பிரியாணி மனம் சும்மா கம்முன்னு அதிர்துல. வாங்க எல்லோருக்கும் அன்பா பிரியாணி சாப்பிடலாம். சூப்பராக வந்திருக்குல்ல. காரசாராம தக்காளி தொக்கும் கடிச்சிக்கிறதுக்கு முறுக்கும். வாங்க எல்லோரும் அன்பா சாப்பிடலாம். குழு குழு ஜிலுன்னு ஆக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டா இன்னும் சூப்பராக குழுன்னு ஆயிடும். பவானி சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு எங்க ஊர் சுத்தி பார்க்க போனீங்க? ஏன்னா இன்னைக்கு ஹாப்பி வெரி சண்டே. நாங்க எங்க சுத்தி பார்க்க போலங்க, வீட்டுல வேலையே ஓயலங்க. அதனால வீட்டு வேலைலாம் முடிஞ்ச பின்ன வீட்டுல உள்ளவங்களுக்கு வயிறார என்ன செஞ்சு தரலாம் என்ன வேணும்னு கேட்டா எல்லாரும் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. நமக்கு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கன்னு தெரியாது. அடுத்தவங்களாம் முந்திரி பருப்பு போடுறாங்க, கீ ஊத்துறாங்க, என்னென்னமோ ஊத்துறாங்க. நம்மள்ட்ட அப்படி இல்லை. இருக்கிற பாஸ்மதி ரைஸை வச்சு சிக்கனை வச்சு நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான முறையில் 1 கிலோ சிக்கன் 1 கிலோ ரைஸ் எடுத்து இஞ்சி பூண்டை தட்டி போட்டு சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போய் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓடிவாங்க. 3/4 மணி நேரத்தில் சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணிடலாம். வாங்க. இப்போ கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 8 மணி ஆகுது. இருட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 8 மணி ஆகுது. பின் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் சமையல் பண்ணி முடிக்கிறேன்னு உங்கள்கிட்ட அதையும் காட்டுறேன். சரிங்களா? செய்ய வெத்தலை பிரியாணி வெத்தலை 1 கிலோ அரிசியில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் 1 கொதி வந்தாலும் அரிசியும் போட்டு அரிசியை 4-5 தடவை கழுவி ஊற வச்சு 1 கொதி வடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்படி நம்ம பிரியாணி பண்ணால் இப்படின்னு சொல்கிறதுல செஞ்சு முடிச்சிடலாம். இது அப்படி திறந்தே இருக்கட்டும். இது இப்படி உடைக்கும் போது அரிசி பதம் வரணும். உள்ளே கடுக்குன்னு சவுண்ட் வரணும். அப்படி வடிச்சு வச்சுக்கணும். 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி. நம்மள்ட்ட இப்போ பிரியாணி செய்கிறது மல்லி இலை இல்லை, காஞ்சி போன நம்மள்ட்ட புதினா தான் இருக்குது. இல்லைன்னா என்ன நம்ம பிரியாணி செய்யாமல் இருக்க முடியாதா? இருக்கிற வச்சு செய்யவும் டேஸ்டியாக பண்ணணும். அதுதான் என்னோட சவால். அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு காம்பெல்லாம் அரைச்சிட்டோன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். மல்லிக்கீரை இல்லைன்னு நம்ம சமையல் பண்ணாத இருக்க முடியாது. வீட்டில் உள்ளவங்க பிரியாணி கேட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, பொக்குன்னு போயிடுவாங்கள்ல. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. எதை? மல்லிக்கீரையை. இப்போ 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி எடுத்தாச்சு, 1/4 கிலோ வெங்காயம் எடுத்தாச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, டேஸ்ட் நம்பர் 1 வரும். இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வெட்டி பிறக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதான் உங்களை சொல்ல வந்துட்டேன். 1 கொதியில் வடித்தம் பார்த்திங்களா? இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா தண்டு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் தண்ணியை கொதித்து வச்சுட்டு தண்ணி கொதி வந்த பிறகு அத்தனையும் போட்டு இது வடித்தாச்சு. இந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இந்த பூண்டை நீங்கள் நான்வெஜ் சமையல் பண்ணும் போது இந்த துளியை ரிமூவ் பண்ணாதீங்க. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியறதில்லை. நான்வெஜ் பண்ணும் போது கண்டிப்பாக துளி நீக்காதீங்க. இஞ்சி, 5-6 பச்சை மிளகா. இப்போ காஞ்சி வதங்கி போனால் புதினா தண்டு. இந்த புதினா தண்டு வதங்கி காஞ்சி போனாலும் அதோட ஃப்ளேவர் மாறாது. எவ்வளோதான் காஞ்சிட்டும் தூக்கி தூர போட்டுறாதீங்க. சட்னி அரைச்சாலும் இது மாதிரி பிரியாணி பண்ணாலுமே குருமா பண்ணாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஃப்ரூட்ஸ்லையுமே காய்கறியிலுமே இப்படி கருப்பு மாறுதுன்னா அதில் நிறைய கால்சியம் இருக்குன்னு அர்த்தங்க. ஆப்பிள் பாருங்கள், நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன், அது கருத்து போன மாதிரி ஆயிடும். அது மாதிரி புதினாவை பற்றி சொல்லவே வேண்டாம், எவ்வளோ உடம்புக்கு சத்தான பொருள்னு. சட்டினா நான் நிறைய வீடியோ உங்களை சொல்லியிருக்கேன். என்கிட்ட பிரியாணி பண்ணுற மாதிரி பெரிய பாத்திரம் ஒன்றும் இல்லை. வச்சா இட்லி சட்டி வைக்கணும். இது 3 கிலோ 3.5 கிலோ வேகிற பிரியாணி சட்டி. அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, மசாலா எல்லாம் சேர்த்து 1/4 கிலோ. அதனால் இந்த சட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்டது கடுகு, ஜீரகம், பெரிய ஜீரகம். ரொம்ப ரசித்து பார்த்து நம்ம பிரியாணி பண்ணால் டேஸ்ட்டாக வராதுங்க. ஏனோ தானம் பண்ணுற பிரியாணி தான் டேஸ்ட் நம்பர் 1 வரும். நான் எப்போ சமையல் பண்ணாலுமே இருக்கணும், அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்க இருக்கிறத வச்சு சமையல் பண்ணி சூப்பராக பண்ணி முடிச்சிடுவேன். வீட்டில் உள்ளவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க. இப்போ இந்த தக்காளி அரைக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். கரையிறதுக்குமே டைம் எடுக்கும். அது நல்லாவே டைம் எடுக்கும். அதனால் போட்டு இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். சட்டினா தக்காளி மட்டும் சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம என்ன பாடுபட்டாலும் வதங்காது. அதுக்கு இப்படி ஒரு மூடியை போட்டால் தான் தக்காளி வெந்து கிடைக்கும். இல்லைன்னா அதே மாதிரி போட்ட மாதிரியே கிடக்கும். தக்காளி வெந்திருக்கா பார்க்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ ஐஸ்பீடில் கேஸ் வச்சும் தக்காளியை போட்டு கொத்துன்னு கொத்த வேண்டியதாக இருக்குது. கரையவே மாட்டுக்கு. என்னன்னு தெரியல. முந்திலாம் தக்காளி கையால் கரைச்சாலே கரைஞ்சிரும்.
இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சாலுமே தக்காளி கரைய மாட்டுக்கு. என்ன மருந்தை போட்டு விளைவிக்கிறாங்க, இது தக்காளி தானா இல்லை பிளாஸ்டிக் தக்காளியான்னு ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இப்படின்னா ரசத்துக்கு தக்காளி கையால் கரைச்சாலே அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சிரும். இப்போ வந்து ரப்பர் மாதிரி இருக்குங்க தக்காளி. இப்போ வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டு மசாலா, ஜீரக பொடி, தனியா பொடி 2 ஸ்பூன், வீட்டிலே அரைச்ச தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்கு பார்த்தீங்களா, மஞ்சத்தூள். இல்லைன்னா வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் காரம்னு நம்ம செஞ்சு கஷ்டப்பட்டு செய்யணும், நம்மளை சட்டியை கொண்டு அடிக்க வந்துடுறாங்க. அதனால் காரம் நம்ம குறைச்சி தான் போடுறோம். இந்த காஷ்மீரி கலர் பவுடர் போட்டால் பிரியாணி நல்லா கலராக வருங்க. அதுக்காக தான் போட்டேன். ஒரு பேக்கெட் தான் போட்டேன். 10 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா இருந்தது, தேடி பார்த்தா கிடைக்கல. வீட்டிலே அரைச்சா கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கிண்டி கட்டி விட்டுடலாம். கலர் பார்த்தீங்களா, அந்த காஷ்மீரி பவுடர் போட்டதுக்கு. இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். புதினா பச்சை மிளகாலாம் அரைச்சி பார்த்தீங்களா. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ மசாலா சேர்த்தனே, ஒரு ஃப்ளேவர் இல்லை. நம்ம புதினாவை தட்டி போட்டோன்னே அப்போ வீடே கமன்னு பிரியாணி மனம் அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது. பழி வந்திருக்கா, பழுவி வச்சுருக்க சிக்கனையும் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ 1 ஸ்பூன், இப்போ இன்னொரு ஸ்பூன். ஏன்னா இந்த ஒரு ஸ்பூன் வந்து ரொம்ப சின்னது. ஓகே, இந்த பிரியாணியில் இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டேன். இப்போ சிக்கன் வேகும் பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய தண்ணி விடும். நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம். கழுவி கழுவுன தண்ணி 1 கிளாஸ் தான் இருக்குது. இந்த 1 கிளாஸ் தண்ணி தான் இவ்வளோ தான் பிரியாணி வெந்துடும். இப்போ இந்த தண்ணி ஊற்றின தண்ணி அவ்வளோ நம்ம வந்து வெந்து வரணும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய சட்டியில் பிரியாணி பண்ணுறீங்களே, உங்கள் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வர போகிறாங்க. கெஸ்ட்டும் வரல, பெஸ்ட்டும் வரலங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பிரியாணி பண்ணால் மதியம் நைட்டு இதை திங்கக்கிழமை ஒரு வேளை சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அனைவருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படி செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருமே தாராளமாக சாப்பிட்டாங்க. எப்படி நம்ம ட்ரிக்கு, வீட்டில் உள்ளவங்களும் பிடிச்சதை செஞ்சு கொடுத்து அவங்களும் ஹாப்பி, செஞ்சு கொடுத்து நமக்கும் ஹாப்பி. நம்ம போட்டு கூட்டை பாரு, பொரியலை பாரு, கறியை பாருன்னு வைக்க வேண்டாம். இது மீண்டும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். யாருக்கு அப்படி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலா சிக்கன் எல்லாம் வந்து 1/4 குக் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். எல்லாம் கொட்டியாச்சுங்க. நீ எல்லாம் ஏதோ உடச்சி விட்டுறலாம். நீங்கள் நினைக்கலாம் இப்படியும் பிரியாணி பண்ணலாம்னு. கண்டிப்பாங்க இந்த மாதிரி நம்ம சாதத்தை நம்ம வேக்காசு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா சோறு ஒன்றுமே உடையாமல் ஒத்தையை அவ்வளோ அழகாக வருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெரிய இந்த பிரியாணி கடையில் ஹோட்டல்லலாம் இப்படி தான் பிரியாணி பண்ணுவாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் பாய் வீட்டுக்காரங்கிட்ட கேளுங்க, அவங்க எப்படி பிரியாணி பண்ணுவாங்கன்னு. மொத்தமாக அரிசி சோறுலாம் போட்டு வேக வைக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இனி இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் எதுக்கு பிரியாணி ரெடி ஆகாது, ஒரு மேட்ரு இருக்குது. அதுக்காக தாங்க அவங்களை வெயிட் பண்ண சொன்னேன். இது வந்து ரெட் கலர், இது க்ரீன் கலர். பிரியாணியில் கொஞ்சம் ஊற்றுனா பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றவங்க கூட ஒரு வாய் வெளியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ வந்து டேஸ்ட் வராது. ஆனால் ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாது உணவில். ஆனால் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சேர்த்தாலும் நல்லா கலராக வரும். பிரியாணி பிரியருக்கு போனஸ் மாதிரி ஆயிரும் இது கலர் பார்த்து. அப்படின்னா கேஸை சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா சிக்கன் வெந்துடும், சோறு வந்து ஒரு மாதிரி விரவு மாதிரி ஆயிரும். விரவு மாதிரினா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஓகே, மோசமானது. சும்மா கலருக்காக ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். அடிக்கடி உணவில் சேர்க்கறது ரொம்ப தப்பு. இது நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது தான் சேர்ப்பேன். மற்ற மசாலா பிரியாணிக்கு இது கண்டிப்பாக நான் சேர்க்கவே மாட்டேன். இது உடச்சி விடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்துடலாமாங்க நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு.
இந்த கலர் அப்படியே உடச்சி விட்டுறலாம். அப்போ தான் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரே வாயில் போயிட்டுனா எல்லோரும் எனக்கு கலர் வரல உனக்கு கலர் வரலன்னு சண்டை போடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி பொழுன்னு வந்திருக்கு. மேலே வெறும் ஒயிட் ரைஸ், இப்படி கீழே கொஞ்சம் கரண்டியை கொடுத்தா மசாலா. பார்த்தீங்களா? இப்போ யாருக்கு வேணுமோ இப்படி எல்லாம் அவங்களுக்கு பீஸும் கிடைக்கும், சோறும் கிடைக்கும். இதுதாங்க சிம்பிளான நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி மெத்தட் ரெடி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பெரிய பெரிய பீஸு, பொலன்னு சோறு, ஒரு தட்டுக்கு 2 பீஸும் கொஞ்சம் சோறும். இப்போ கேஸையும் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கு நம்ம பிரியாணி? சூப்பராக வந்திருக்கா? சட்டி பார்த்தீங்களா? இப்போ சின்ன சட்டி வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? தாங்க நம்ம பிரியாணி ஸ்டோரி கத்தாம். நல்லா வந்திருக்கா? பொழுன்னு. இப்படி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். வடிக்கிற சோறில் மசாலாலே சூப்பராக இப்படி ஒத்த இப்படி ஒன்றா எண்ணி எடுத்துடலாம். இல்லை, இனி கொஞ்சம் நம்ம ஆனியன் ரைத்தா மட்டும் பண்ணால் பிரியாணி ஓவர் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஆனியன் ரைத்தாவை பிரியாணி கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சாப்பிட்றது இல்லை, அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவை ரெடி பண்ணிடுறேன். வெயில் பார்த்தீங்களா சூடு, அதனால நான் நிறைய வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்பு ஹீட் குறையும். உப்பு, வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். தயிர் இப்போ போய் கீழே கடையில் போய் 1/4 லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் தயிர் ஸ்டாக்லாம் இல்லை. பால் தயிர்லாம் எப்பப்போ போய் வாங்கிப்பேன். மொத்தம் வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இதை இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு. இதை நம்ம பிரியாணிக்காக சைடு டிஷ் சாப்பிட்றத விட இந்த வெயிலுக்கு இப்படி சேலட் மாதிரி சாப்பிட்டா உடம்பு பாடி எவ்வளோ கூலாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் பிரியாணி பண்ணால் தான் இதை தேடுறோம், இல்லைன்னு இதை மறந்துடுறோம். அப்படி குழு ஜிலுன்னு ஆக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டா இன்னும் சூப்பராக குழுன்னு ஆயிடும். நான் ஏதோ ஏனோ தானமாக தான் வச்சேன் பிரியாணி. ஆனால் பிரியாணி மனம் சும்மா கம்மன்னு அதிர்துல. வாங்க எல்லோரும் இப்போ அன்பா பிரியாணி சாப்பிடலாம். சூப்பராக வந்திருக்குல்ல பிரியாணி? இப்போ சூப்பராக வந்திருக்கா வரலையான்னு சாப்பிட்றவங்களும் நீங்கள் பார்க்குறவங்க தான் சொல்லணும். நம்ம வந்து ஏஜெண்ட் மாதிரி நடுவில் தான் நிற்போம். செஞ்சு கொடுக்கறதோட நம்ம நவுந்துடணும். சாப்பிட்றவங்க பாடு, பார்க்குறவங்க பாடு. பிடிச்சா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் தாங்க. சிம்பிளான மெத்தடில் பண்ண எனக்கு வீடே கம்மன்னு பிரியாணி மனம் வருது. வீட்டில் உள்ள மசாலா தான், வெறும் சிக்கனும் அரிசியும் தான், வேறு எதுவுமே அதில் சேர்க்க வேண்டியது. தயிர் சேர்க்கலை, லெமன் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. இருக்கிறத வச்சு சூப்பரான பிரியாணி பண்ணியாச்சு. நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் தாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் தாங்க. நீங்கள் எந்த ஒரு வந்து பார்க்குறீங்க, இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல போய் சந்திக்கிறேன். சட்டா பை, லவ் யூ. கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. பாய். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா சொல்லுங்க. எனக்கு பிரியாணி ஒரு சட்னி நிறையா பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுற பாருங்க, தக்காளி தொக்கு. ஏன்னா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். நான் எப்போவுமே குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டேன். பின்ன சட்டியில் வச்சா நேரம் ஆயிருன்னு சுட சாதம். வாங்க சாப்பிடலாம். காரசாரமாக தக்காளி தொக்கும் கடிச்சிக்கிறதுக்கு முறுக்கும். வாங்க எல்லோரும் அன்பா சாப்பிடலாம். எனக்கு பிரியாணி பண்ணாலும் நமக்கு பிடிக்காது. வாங்க சாப்பிடலாம். எனக்கு இந்த தக்காளி தொக்கில் போடுற மிளகா ரொம்ப பிடிக்கும். மிளகா அதில் வச்சுட்டு இதில் ஒரு முறுக்கு தூண்டு. சூப்பர். உங்களுக்கு சொல்லுங்கள், தக்காளி தொக்கு பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிடிக்குன்னா சிக்கன் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு பிடிக்குன்னா தக்காளி தொக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.